வணக்கம். வேக வச்ச மரவள்ளி கிழங்கும் அதை தொட்டுக்கிறதுக்கு ஒரு கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ மரவள்ளி கிழங்க மண்ணில் எடுத்துகிட்டு கழுவிட்டு தோலை உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கிழங்கு கருப்பாவோ மஞ்சளாவோ இருந்தால் அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். இது நல்லா கொதித்தோன்னே வெட்டி வச்சுருக்க கிழங்கு இதோடு சேர்த்துக்கலாம். கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்கணும். இது ஆவியிலெல்லாம் வேக வைக்கக்கூடாது. தண்ணியில் வேக வச்சுட்டு வடித்து எடுத்துடணும். பழைய கிழங்காக இருந்தால் அதில் லேசாக விஷத்தன்மை இருக்கும்னு சொல்லுவாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதி வந்தோடனே மூடி வச்சிடலாம். இது வேகிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் வரை ஆகும். நார்மலாக செப்டம்பர் அக்டோபரில் கிடைக்கிற கிழங்கு தான் நல்லா பூ போல் மலர்ந்து வெந்து வரும். இப்போ கிடைக்கிற கிழங்கு இந்த மாதிரி தான் வேகும். இதுவும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் கிடைக்கிறதுக்கு. கடிச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக நல்லா தான் இருக்கும். இது வெந்துருச்சு. இதை வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கிழங்கு அப்படியே மூடி வச்சிடலாம். சட்னி செஞ்சிடலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்ச எண்ணெய் ஒரு 10 காஞ்ச மிளகாய் அதோடு சேர்த்துக்கிறேன். மிளகாயை நல்லா செவக்க வறுத்து எடுக்கணும். நல்லா கொஞ்சம் லேசாக கருகி வர்ற அளவுக்கு வறுத்து எடுக்கணும். இந்த சட்னியில் இந்த மிளகாயோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இது இந்த அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கட்டாயமாக நல்லா செவக்க வறுத்து எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெயும் இதில் இந்த அளவுக்கு சேர்க்கணும். காரம் அதிகமாக இருக்கிறதால வயிறு புண்ணாயிடும். ஒருவேளை உங்களுக்கு வதக்கும் போது இவ்வளோ எண்ணெய் சேர்க்க வேணான்னா கொஞ்சமாக சேர்த்து வறுத்துட்டு சட்னி அரைச்சதுக்கப்புறமா எண்ணெயை சுட வச்சு மேலே ஊற்றிக்கலாம். மிளகாயை நல்லா வறுத்து எடுத்தாச்சு. ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியும் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் நல்லா செவந்து வறுபட்டு வரணும். வெங்காயத்தை வெட்டி சேர்த்து அதோடய ஃப்ளேவர் குறைஞ்சிடும். இது முழுசாக சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கும்போது கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா எடுக்கும். ஆனால் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும் சட்னியில். இது நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஆற விட்டுட்டு முதல்ல மிளகாயை மிக்சியில் பிடிச்சி எடுத்துகிட்டு அதுலேயே இதையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த எண்ணெயை அதிலே ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. நல்ல காரமாக வாசனையான உள்ளி சம்மந்தி ரெடியாக இருக்குது. கேரள ஸ்டைலில் கப்பக்கிழங்கும் உள்ளி சம்மந்தியும் ரெடியாக இருக்குது. சப்புன்னு இருக்க இந்த கிழங்கோட காரமாக இருக்கிற சட்னியை தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.